ஸோ தமிழ் தாவா களத்திலையும் சரி, வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆங்கில தாவா களத்திலும் சரி, மதுஹலி ஃபித்னா என்பது வந்து தாவாவில் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்திச்சு. பல நல்ல சலஃபி சகோதரர்கள் மத்தியில சண்டை வர வச்சுது. தாவாவை பின்னடைவு ஏற்படுத்திச்சு. மற்ற நபர்கள் சலஃபி தாவாவை ஏற்படுத்தின பின்னடைவை விட இவங்க ஏற்படுத்தினது தான் அதிகம். இவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்க போறோம். மெயினா இதோடு தொடர்பு படக்கூடியவர் யாருன்னா ஷேக் ரபி அல் மதுஹலி. ஸோ ஆலிம்கள் என்றாலே அவங்க எந்த பிழையும் செய்ய மாட்டாங்க என்பது தவறான அடிப்படை. அவங்க கிட்டயும் பிழைகள் வரும், அதை நிதானமாக கையாள வேண்டும். மெயினாக இவங்க கிட்ட வந்தக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய தோற்றம் ஆரம்பம் என்ன என்று பார்த்தால் 1980களில் இந்த சிந்தனை மோதல் ஆரம்பிக்குது. 1980களில் முஸ்லிம் உலகில் 2 பெரிய திசைகள் இருந்துச்சு. முதலாவது இஹ்வானி இன்ஃபுளுன்ஸ்ல வந்த அரசியல் இஸ்லாமிய இயக்கங்கள், இரண்டது பாரம்பரிய சலஃபி தாவா. அப்போது சையது குத்துப் அவர்களுடைய எழுத்துக்கள் பார்க்கலாம். அவங்களுடைய புத்தகங்கள்ல மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் கூட இருக்கு. இது பல இளைஞர்களை பாதித்தது. சில சலஃபி அறிஞர்கள் அந்த எழுத்துக்களில் அக்கீதா பிழைகள் உள்ளதாக விமர்சனத்தை தொடங்கினாங்க. அதே 1990களில் கல்ஃப் வாருடைய காலம் அது. 1990லேருந்து 91 காலத்துல கல்ஃப் வார் நடந்துச்சு. இந்த நேரத்துல சவுதி அரேபியால அரசை விமர்சித்த சில இஸ்லாமிய பேச்சாளர்கள் இருந்தாங்க. அரசியல் செயல்பாடு அதிகரிச்சுது. அப்போ ரபி அல் மதுஹலி மற்றும் அவரோடு இருந்த சில அறிஞர்கள், இவங்கெல்லாம் அரசுக்கு ஜால்ரா கண்மூடித்தனமாக தட்டக்கூடிய அறிஞர்கள், அரசை எதிர்க்கும் அரசியல் இயக்கங்களை கடுமையாக விமர்சிச்சாங்க. இதுவே பின்னர் மதுஹலி விவாதமாக மாறிச்சு. 1990களில் பெரிய விளைவு ஏற்படுத்துச்சு. இந்த காலத்துல சில சலஃபிகள் அரசியல் செயல்பாட்டை ஆதரித்தாங்க, மற்றவர்கள் அதை தவறாக எண்ணினாங்க. இதனால் சலஃபி வட்டத்தில் 2 அணிகள் உருவாச்சு. ஒன்று அரசியல் செயல்பாடு தவறு என்று சொன்னவங்க, இவங்க வந்து மதுஹலி மன்ஹஜில் இருக்கக்கூடிய நபர்கள். சிலர் அரசியல் செயல்பாடை அனுமதிக்கலாம் என்று சொன்னவர்கள். 2000த்துல உள்புற சலஃபி விவாதங்கள். இந்த காலத்துல விவாதம் மேலும் அதிகரிக்குது. சில முக்கிய பெயர்கள் ஆலிம்கள் அலி அல் ஹலபி, ஃபலால் ஹர்பி இவர்களை பற்றியும் மன்ஹஜ், இர்ஜா, தப்தி போன்ற விவாதங்கள் நடந்துச்சு. 2011 அரபு வசந்தம், அரபு ஸ்பிரிங் நடந்த போது இந்த பிரிவு மிகவும் அதிகமாச்சு. பல நாடுகளில் போராட்டங்கள் அதிகரிச்சது, அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன, புரட்சிகள் நடைபெற்றன. அப்போது மதுஹலி ஆலிம்கள் வந்து போராட்டங்களுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வீதியில் இறங்கி போராடுறது எதுவாக இருந்தாலும். மற்ற சில இஸ்லாமிய அறிஞர்கள் அரசியல் மாற்றத்தை ஆதரித்தாங்க. இதனால் விவாதம் உலகளவும் பரவியது. 2015லேருந்து 2020 வாக்குல சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல இவங்க ஃபித்னா அதிகரிச்சது. யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் மூலம் விவாதங்களை அதிகரித்தாங்க. இளைஞர்கள் யார் சலஃபி, யார் பிதத்வாதி என்று ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி கொள்ள தொடங்கி விட்டார்கள். இன்றைய இதோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த விவாதம் 3 பெரிய கருத்துக்களாக உள்ளது. மதுஹலியை ஆதரிக்கக்கூடியவர்கள், அடுத்தது வந்து இது அளவுக்கு மீறிய ஜரஹ் என்று சொல்லக்கூடியவர்கள், மேலும் இது அரசியல் அமைதிவாதம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று 3 ஃபித்னாக்கள் இருக்கு. ஸோ மதுஹலி என்பது வந்து இந்த ஃபித்னாவால நிறைய 10 பெரிய சம்பவங்கள் நடந்தது என்று நம்ம சொல்லலாம். சையது குத்துப் பத்தி விவாதம் 1980லேருந்து 90களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. சில சலஃபி அறிஞர் அவருடைய தப்சீர், அவரது அரசியல் சிந்தனை இவற்றில் அக்கீதா பிழைகள் உள்ளது என்று சொன்னாங்க. இந்த விமர்சனங்கள்ல முக்கியமாக இருந்தவர் ரபி அல் ஹாதி அல் மதுஹலி. கல்ஃப் வார் மற்றும் சவுதி அரசியல் விவாதத்துல 1991 பாத்தீங்கன்னா சில இஸ்லாமிய பேச்சாளர்கள் அரசை விமர்சித்தாங்க, இஸ்லாமிய அரசை. சிலர் அரசியல் செயல்பாட்டை ஆதரித்தாங்க. அப்போ ரபி அல் மதுஹலி போன்றவர்கள் முஸ்லிம் அரசை, அரபு அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கங்களை கடுமையாக விமர்சித்தார்கள், முத்திரை குத்துனாங்க அவர்களை பிதத்வாதி என்று. ஸோ இங்கேதான் வந்து மதுஹலிக்கும் அரசியல் இஸ்லாமுக்கும் வந்து விவாதம் தொடங்குச்சு. அப்போ அபுல் ஹசன் அல் மாரிபியுடைய விவாதம் 2000ல நடக்குது. ஒரு காலத்தில் சலஃபிதாவில் முக்கிய பேச்சாளராக அபுல் ஹசன் அல் மாரிபி இருந்தார். பின்னர் அவருடைய சில மன்ஹஜ் கருத்துக்கள், சில அரசியல் அணுகுமுறைகள் பற்றி கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. இதனால் பெரிய பிளவு ஏற்பட்டது தாவால. அடுத்து அலி ஹசன் அலபி, ஷேக் அல்பானுடைய மாணவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் விவாதம் 2000களில் நடக்குது. அவருடைய சில அக்கீதா மற்றும் இர்ஜா தொடர்பான கருத்துக்கள் குறித்து விவாதம் நடந்தது. சிலர் அவரை பாதுகாத்தார்கள், மற்றவர்கள் அவர்களை விமர்சித்தார்கள். இதனாலும் கருத்து மோதல்கள் ஏற்படுத்தது. அடுத்தது முகமது அல் மக்ராவியுடைய விவாதம். மொராக்கோல பெரிய சலஃபி கல்வி மையங்களை நடத்தினார். அவரது சில கருத்துக்கள், சில கல்வி முறைகள் பற்றி விமர்சனங்கள் எழுந்தது. பிறகு ஃபாலிஹ் அல் அர்பி என்று சொல்லுவாங்க. அவரது சில உரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து சிலர் ஆதரித்தாங்க, சிலர் கடுமையாக விமர்சித்தாங்க. இதுவும் பெரிய விவாதமாக மாறுச்சு. அரபு வசந்தம் 2011 அப்போ
நடந்தபோது பல நாடுகளில் போராட்டங்கள் நடந்தது. அப்போது மதுஹலி உலமாக்கள் போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சில இஸ்லாமிய அறிஞர்கள் அரசியல் மாற்றத்தை ஆதரித்தாங்க. இதனால் விவாதம் மேலும் தீவிரமானது. மேலும் சமூக வலைதளங்கள்ல மறுப்பு கலாச்சாரம், ரெஃபுடேஷன் கல்ச்சர் அதிகமாச்சு. ஒருவரை ஒருவர் மாத்தி மாத்தி பிதத்வாதின்னு விமர்சனம் செய்து கொள்வது, யார் உண்மையான சலஃபி என்ற விவாதங்கள் மிக அதிகமாச்சு. இதனால் இந்த விவாதத்துல உலக அளவில் அஹ்லு சுன்னா 3 அணிகளாக பிரிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த விவாதம் மன்ஹஜ், அரசியல், ஜரஹ் பற்றிய அஹ்லு சுன்னாவுடைய உலகுடைய நீண்டகால உள்புற விவாதமாக இருக்கு. ஸோ ஜரஹ் என்பது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த மதகரிகளால. சில சிறிய தவறுகளும் பிதத்வாதி என்று சொல்ற அளவுக்கு அவங்கள சில வழித்தவறுகளை கொண்டு போச்சு. இதனால் தாவா உட்புறமாக பிரிவு ஏற்பட்டுச்சு. பழைய உலமாக்கள் எப்ப கடுமை தேவையோ அப்ப கடுமையை காட்டுவார்கள், நீதியோடு இருந்தார்கள். ஆனா அவங்க தேவையில்லாம கடுமையை காட்டுறது, அநீதமா நடக்குது இந்த மதகலிகளோட வேலையா இருந்தது. ஸோ இவர்களுடைய விஷயங்களை ஆங்கில உலகத்தில் எஸ்பப் சொல்லக்கூடிய அபு கத்திஜா, அபு ஹக்கீம் பிலால் டேவிஸ் இவங்க போன்றவர்கள் இதை மொழிபெயர்த்து ஃபித்னாக்களை கிளப்புனாங்க ஆங்கில மேற்குலகத்துல. தமிழ் உலகத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா அஸ்லம் மதனி போன்றவர்கள் இஸ்லாம் தமிழ்னு யூடியூப் சேனல் நடத்துறாங்க. அவங்க இவைகளை எல்லாம் மொழிபெயர்ப்பது, மதகலி ஃபித்னாவை தமிழ்ல கொண்டு வருவது தமிழ்நாட்டுல, அதுல பெரிய பங்கு வகிச்சார்கள். இன்னும் ஹசன் அலி உமரி, எம்எஃப் அலி போன்றவர்கள்லாம் இந்த மதகலி தாவாவில் அவர்களுக்கே தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது அவர்கள் மதுஹலி என்று மாட்டிக்கொண்டு இந்த ஃபித்னாவை தமிழ் உலகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், மொழிபெயர்க்கிறார்கள். அவங்களுக்கே தெரியாம சில நேரத்தில் மொழிபெயர்க்கிறார்கள்.